ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா குக் பண்ணுறதே போடுறதே இல்லை, நீங்கள் குக் பண்ணுறது மட்டும்தான் சேனலில் வந்துகிட்டே இருக்குன்னு கேட்டிங்க. இதோ உங்களுக்காகவே அம்மா செஞ்ச ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் பொரியல். இது எல்லா சாதத்தோடையும் சூப்பராக செட் ஆகும். ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தாங்க. அது எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாங்க. நல்ல எண்ணெய் சூடான உடனே 2 சோம்பு போட்டாங்க. அதுவும் ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை போட்டாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டாங்க. அது ஒரு அரை பதம் வதங்கின உடனே 4லேருந்து 5 கத்திரிக்காய், அதாவது 1/4 கிலோ கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி அலசிட்டு இதில் ஆட் பண்ணிட்டாங்க. அந்த அலசின தண்ணி இருக்குது பாருங்கள், அதுவே இதுக்கு போதும். மேற்கொண்டு நீங்கள் எந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். அந்த ஈரப்பதத்திலே நல்லா வெந்துடும். அரை வேக்காடு வெந்த உடனே 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்தாங்க. அட்டகாசமாக கத்திரிக்காய் பொரியல் ரெடியாக ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன் சாதத்தோடு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு ருசியான பொரியல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.